இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோபு புத்தகத்தின் 29 மற்றும் 30ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உத்தமராகிய யோபு தன்னுடைய கடந்த கால ஆசீர்வாதங்கள் மற்றும் தேவனுடனான அவரது நெருக்கமான உறவை மையமாக கொண்டு துன்பத்தின் நடுவே தன்னுடைய முந்தைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பற்றி சிந்திக்கும் ஒரு தெளிவான அதிகாரமாக 29வது அதிகாரம் அமைந்திருக்கிறது. 29ஆம் அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் யோபுவின் முந்தைய ஆன்மீக வாழ்க்கையை பற்றி படிக்கின்றோம். இரண்டாவதாக 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சமூகத்திலே யோபு எப்படிப்பட்ட நற்பெயர் மற்றும் கௌரவம் கொண்டிருந்தார் என்பதை பற்றி படிக்கின்றோம். மூன்றாவதாக 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் ஏழைகளுக்கு எப்படி நீதி நியாயம் ஆதரவு செய்து கொண்டிருந்தார் என்பதை குறித்து படிக்கின்றோம். நான்காவதாக 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் யோபுவின் உறுதியான நிலையான நம்பிக்கை மற்றும் ஆசீர்வாதத்தை குறித்து படிக்கின்றோம். முதல் பகுதியான யோபுவின் முந்தைய ஆன்மீக வாழ்க்கையிலே தேவன் தம்மை பாதுகாத்த நாட்களையும் அவருடைய பிரகாசம் தம்முடைய வழிகளிலே எப்படி ஒளிர்வூட்டக்கூடியதாய் இருந்தது என்பதை மிகுந்த ஏக்கத்துடன் யோபு நினைவு கூறுகிறார். யோபுவின் வீட்டிலே தேவரீருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருந்த காலத்தை இந்த பகுதி நமக்கு சித்தரிக்கின்றது. யோபு தனக்கு இருந்த செல்வச் செழிப்பையும் தனக்கிருந்த மரியாதையையும் தான் செய்த நீதியான செயல்களையும் தன் உயர்ந்த நிலைகளையும் இந்த அதிகாரத்திலே கூறுகிறார். யோபு பெருமை கொண்டு பேசுகிறார் என்று நாம் கருதக்கூடாது. கர்த்தர் தன்னை அவ்விதமாய் ஆசீர்வதித்து வைத்திருந்தார் என்பதை அறிவிப்பதற்காகவே இங்கு தெரியப்படுத்துகின்றார். 29ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்திலே, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகின்றார். சென்ற காலங்களிலெல்லாம் கர்த்தர் எப்படி காப்பாற்றியிருந்தார், எப்படி உதவி செய்தார், தேவனுடைய கரிசனை தேவனுடைய பாதுகாப்பு சிறப்பாக எனக்கு இருந்தது என்பதை குறிப்பிடுகின்றார். 29ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்திலே, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் எனக்கு வெளிச்சம் தந்தபடியினால் இருளை கடந்து போனேன். தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் எனக்கு பாதுகாத்து எனக்கு வழிகாட்டினார் என்பதை குறிப்பிடுகின்றார். நமக்கும் கடினமான காலங்களிலே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வழிகாட்டுகின்றார். 4வது வசனத்திலே, தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று குறிப்பிடுகின்றார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தின் பின்பகுதியை நாம் படிக்கும்போது நீதிமான்களோடே அவருடைய இரகசியம் இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே கர்த்தருக்கு பயந்து அவருடைய சத்திய வசனங்களின்படி நடக்கிறவர்களோடே கர்த்தருடைய இரகசிய செயல்கள் இருக்கிறது. இரகசியமானவற்றை கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். 29ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்திலே, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். தேவனோடு நெருக்கமான ஐக்கியம் மற்றும் அன்பு கொண்டிருந்ததோடு கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் குடும்பத்தின் மேலும் அவருக்கு நிறைவாய் இருந்ததை எடுத்துரைக்கின்றார். 2வது பகுதியாக சமூகத்திலே யோபுவுக்கு நற்பெயர் இருந்தது, கௌரவம் உடையவராய் இருந்தார் என்பதை 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்கின்றோம். யோபு நகரத்தின் வாசலுக்கு செல்லும்போது பெரியவர்கள் எழுந்து நிற்பார்கள், இளையவர்கள் ஒதுங்கி வழிவிடுவார்கள். யோபு பேசும்போது தலைவர்கள் மௌனமாகி யோபுவின் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள். 29ஆம் அதிகாரம் 7, 8ஆம் வசனங்களை படிக்கும்போது, நான் பட்டண வீதியால் வாசலுக்கு புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒளித்து கொள்வார்கள், முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். எந்த அளவுக்கு ஒரு ராஜாவிற்குரிய மரியாதையாய் ஒரு நீதிபதிக்குரிய மரியாதையாய் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அதிகமாக யோபு தன் காலத்திலே ஒரு சிறந்த நியாயாதிபதியாக இருந்திருக்கலாம் என்பதையே இந்த வேத வசனங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது.
மூன்றாவது பகுதியாக ஏழைகளுக்கு நீதியும் ஆதரவும் கொடுத்து வந்தார். 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இதை படிக்கின்றோம். திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உதவி இல்லாதவர்களுக்கும் யோபு ஒரு அடைக்கலமாக இருந்தார். யோபு நீதியையே ஆடையாக அணிந்திருந்தார். ஒடுக்கப்பட்டவர்களின் வழக்குகளை முழுமையாக விசாரித்து நியாயம் தீர்த்து கொண்டிருந்தார். யோபு 29ஆம் அதிகாரம் 12, 14, 15, 16ஆம் வசனங்களை படிக்கும்போது, முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது. என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பாணிக்கு காலுமாயிருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன் என்று தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மையான காரியங்களை வரிசைப்படுத்துகின்றார். இந்த நிலைமையிலே யோபுவுக்கு திரும்பவுமாய் கர்த்தர் மீது உறுதியான நம்பிக்கை மற்றும் ஆண்டவர் தன்னை ஆசீர்வதிப்பார் என்ற எண்ணம் அவருக்குள்ளாக இருந்தது. 29ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன், என் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்றேன். 29ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும்போது நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவை போலும் துக்கித்தவர்களை தேற்றரவு பண்ணுகிறவனைப் போலவும் இருந்தேன் என்று தன்னுடைய முந்தைய ஆசீர்வாதங்களை அவர் எடுத்துரைக்கின்றார். உண்மையாகவே ஆண்டவருடைய கிருபையினாலும் அவருடைய தயவினாலும் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்த யோபு அநேக ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்து வந்தார். ஆனால் தற்போதோ தன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான துன்பங்களை தன்னுடைய தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் புண்ணினாலும் புழுவினாலும், தனக்கு இருந்த அன்பு பிள்ளைகளை இழந்தபடியினாலும், தனக்கு இருந்த செல்வங்களை இழந்தபடியினாலும் தான் பரிதாபமான நிலையில் இருக்கிறேன் என்று புலம்புவதை அடுத்த 30வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. அவருக்கு ஏற்பட்ட பெரிய சோகத்தையும் தனது முந்தைய மகிழ்ச்சியான வாழ்க்கை தற்போது அவல நிலையுடன் காணப்படுவதையும் ஒப்பிட்டு புலம்புவதை 30ஆம் அதிகாரம் நமக்கு விவரிக்கிறது. 30ஆம் அதிகாரத்தை 3 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் சமூகத்தில் உள்ளவர்களுடைய இழிவான பார்வையை பற்றி குறிப்பிடுகின்றார். 2வது பகுதியாக 11ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் கடவுள் தன்னை தண்டித்தார் மற்றும் கைவிடப்பட்ட உணர்வோடு எழுதுகின்றார். 3வது பகுதியாக 20ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் கடுமையான உடல் வேதனை, மனவேதனையை குறிப்பிடுகின்றார். முதல் பகுதியிலே சமூகத்தின் இழிவான பார்வைகள் இப்படி இருக்கிறது என்று எடுத்து கூறுகிறார். யோபுவை விட வயதில் குறைந்த, ஒரு காலத்தில் யோபுவின் மந்தைகளை காக்கும் நாய்களாக கூட மதிக்க தகுதியற்றவருடைய பிள்ளைகள் இப்பொழுது அவரை பார்த்து ஏளனம் செய்கின்றார்கள். சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு வனாந்தரத்தில் உணவிற்காக அலைந்து திரிபவர்கள் யோபுவை தங்கள் பாடல்களில் வைத்து பாடி இழிவுபடுத்துகிறார்கள் என்று சொல்லுகின்றார். 30ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே, இப்போதோ என்னிலும் இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோடே வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன். இந்த அளவுக்கு அவமதிக்கப்படுகின்றேன் என்று சொல்லுகின்றார். யோபு 30ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலும், ஆனாலும் இப்பொழுது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியுமானேன் என்று கூறுகின்றார். இளவயதுடையோர் முதியோரை, ஊனமுற்றோரை கேலி செய்யக்கூடாது, அவர்களுக்கு தொல்லை தரக்கூடாது, சமுதாயத்தில் அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதையே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இங்கு யோபு மனவேதனை அடைந்து தேவனிடம் புலம்புவதை நாம் பார்க்க முடிகின்றது. அதே போல அவர்கள் பாடும் பாடல்களுக்கு பாட்டும் பழமொழியுமானேன் என்று 9வது வசனத்திலே சொல்லி துக்கிக்கின்றார். 2வது பகுதியாக 11ஆம் வசனத்திலிருந்து 19 வரைக்கும் கடவுளின் தண்டனை மற்றும் கைவிடப்பட்ட உணர்வோடு புலம்புகின்றார். யோபு பக்தன் தனக்கு வந்த இந்த துன்பங்களுக்கு காரணம் கடவுளின் வல்லமைதான் என்று உணர்கிறார். கடவுள் தன்னை தாக்கி தமது கடிவாளத்தை அவிழ்த்து விட்டதாக கூறுகிறார். யோபு தான் கடவுளை நோக்கி மன்றாடியும் கடவுள் தனக்கு செவிசாய்க்கவில்லை என்றும்,
புயல் போல தன்னை தூக்கி வீசிவிட்டதாகவும் வேதனையுடன் இந்த பகுதியிலே குறிப்பிடுகின்றார். 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது, அவைகள் காற்றைப் போல என் ஆத்துமாவை பின்தொடர்கிறது, என் சுக வாழ்வு ஒரு மேகத்தைப் போல் கடந்து போயிற்று என்று துக்கிக்கின்றார். உண்மையாகவே ஆண்டவர் தனக்கு இப்படிப்பட்ட சோதனைகளை அளித்தார் என்பதை நம்பி ஆண்டவரிடமே புலம்பிக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் வேதனைகள் வரும்போது கர்த்தரையே நாம் நம்பி அவரையே சார்ந்து கொள்ளும்போது யோபுவுக்கு விடுதலை அளித்த ஆண்டவர் நமக்கும் விடுதலை தருவார். 3வது பகுதியாக யோபுவினுடைய கடுமையான உடல் வேதனை மற்றும் மனவேதனையை 20ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் படிக்கின்றோம். யோபுவின் எலும்புகள் எரிகின்றன, சரீரம் அழுகி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் ஓயாத வலியினாலே துடித்து கொண்டிருக்கின்றார். முந்தைய காலத்திலே சொல்லப்பட்ட அவரது புகழ்பெற்ற மகிழ்ச்சியான நாட்கள் அனைத்தும் மறைந்து தற்போது புலம்பலும் அழுகையும் வாழ்க்கையாக மாறிவிட்டது. தனக்கு ஆறுதல் தர தேடி வந்த நண்பர்களும் புரியாத புதிராக மாறி பாவி, துரோகி, துன்மார்க்கன் என நியாயம் தீர்த்து அவரது வாழ்க்கை துக்கம் மற்றும் மரணத்தின் நிழலாக மாறியுள்ளதை நினைத்து புலம்புகின்றார். 30ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர், கெஞ்சி நிற்கிறேன், என்மேல் பாராமுகமாயிருக்கிறீர் என்று புலம்புகின்றார். தெய்வ மக்கள் பல வேளைகளிலே யோபுவை போல தங்களுடைய பாடுகளின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி உதவிக்காக கூப்பிடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உடனடியாக மறு உத்தரவு கிடைக்க முடியாத சூழ்நிலைகளும் காணப்படுகின்றன. நம்முடைய நாதராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட கெத்செமனே தோட்டத்திலே புலம்புவதை மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம். இந்த அனுபவத்தின் மூலம் நமது விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் கூட நாம் கர்த்தரிலே தொடர்ந்து விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். யோபுவும் வரலாறு முழுவதுமாய் உள்ள உண்மையுள்ள மற்ற விசுவாசிகளும் தேவனோடு இருந்த தங்களுடைய உறவை இப்படிப்பட்ட காலங்களிலே புதுப்பித்து விசுவாசத்திலே ஆழமாய் வேரூன்றி கர்த்தர் தங்களை கைவிட மாட்டார் என்ற உண்மையான பற்றுறுதியோடு வாழ்ந்தார்கள். அப்படி வாழ நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யோபு 30ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது என்று சொல்லுகின்றார். எதிர்பார்த்தது தான் நன்மை, வந்தது தீமை. எதிர்பார்த்தது வெளிச்சம், வந்தது இருள் என்று குறிப்பிடுகின்றார். எரேமியா 8:15 சமாதானத்துக்காக காத்திருந்தோம், பிரயோஜனமில்லை, ஆரோக்கிய காலத்துக்காக காத்திருந்தோம், இதோ ஆபத்து என்று புலம்புகின்றார். இப்படியாய் தெய்வ மனிதர்கள் கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். 30ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே, என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறின என்று சொல்லுகின்றார். ஏசாயா தீர்க்கனும் 24ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, மேளங்களின் சந்தோஷம் ஓயும், களிகூறுகிறவர்களின் சந்தடி ஒளியும், வீணையின் களிப்பு நின்று போகும் என்றே கூறுகின்றார். இப்படி அவர்கள் புலம்பி அழுகிறவர்களாக ஓலமிடுகிறவர்களாக மாறிப்போனார்கள். ஆனால் அனைவருடைய புலம்பலையும் அழுகலையும் ஓலத்தையும் கர்த்தர் மாற்றக்கூடியவர் என்பதையும் கர்த்தர் அவருடைய காலத்திலே அதை செய்வார் என்பதையும் நாம் நம்பி விசுவாசிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நம்முடைய சஞ்சலம் தவிப்பு அனைத்தையும் ஓடி போக பண்ணுகிறவர் கர்த்தர். சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நமக்கு தர இருக்கின்ற கர்த்தர். அவரையே நம்பி சார்ந்து வாழுவோம். மகிமையான ஆனந்த சியோனில் அவரோடு கூட பரிசுத்தவான்களோடு கூட தூதர்களோடு கூட வாழுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.